அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கால ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து வரக்கூடிய ஆனி மாதம் இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது ஜூன் மாதம் 15ஆம் தேதி ஆனி மாதம் பிறக்கிறது. இந்த மாதம் அப்படிங்கிறது தமிழ் மாதங்களில் முக்கியமான ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது கிரகங்களினுடைய அமைப்பு, சூரிய பகவானினுடைய பெயர்ச்சியின் காரணமாக கிரகங்களுடைய மற்ற நிலைகளில் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, எப்படிப்பட்ட பலன்கள் ரிஷப ராசியில் பிறந்தவங்களுக்கு கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். பொதுவாகவே கிரகங்களினுடைய அமைப்பை வச்சு தான் ஒவ்வொரு காலத்திலையும் ஒவ்வொரு நிலைகளிலையும் வந்து பலாபலன்கள் 12 ராசிக்காரர்களுக்குமே கணிக்கப்படுது. அந்த வகையில் ரிஷப ராசியில் பிறந்தவங்களுக்கு ஆனி மாதம் என்ன நடக்க போகிறது, அந்த விஷயம் அவர்களுக்கு சாதகமாக இருக்குமா அல்லது சாதகமற்ற விளைவுகளை ஏற்படுத்துமா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் ரிஷப ராசியாக இருக்கக்கூடிய பட்சத்தில், இல்லை உங்கள் வீட்டில் யாராவது ரிஷப ராசிக்காரர்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாராவது இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த பதிவு ரொம்ப பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். ஸோ வீடியோவை ஷேர் பண்ணுறதோட மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். பல தகவல்கள் தெரிந்து உங்களால் பயனடைய முடியும் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் வரவிருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் உங்களால் தவிர்க்க முடியும். இந்த காலத்தை வந்து சுமூகமாகவும் மகிழ்ச்சிகரமானதாகவும் உங்களால் மாற்றி அமைத்து வாழ முடியும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எதிர்வரக்கூடிய பிரச்சனைகளை முன்கூட்டியே தெரிந்து அதற்கு ஏற்றவாறு நடந்து கொண்டீங்க அப்படின்னா வரக்கூடிய பிரச்சனைகளையும் தவிர்க்க முடியும், உங்களால் சந்தோஷமான வாழ்க்கையையும் வாழ முடியும். சரி நேயர்களே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு முருகப்பெருமானை ரொம்ப பிடிக்கும், நீங்கள் முருகப்பெருமானினுடைய தீவிர பக்தர் அப்படின்னா ஓம் சரவணபவ அப்படின்ற மந்திரத்தை 3 முறை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். முருகப்பெருமானினுடைய அருள் என்றென்றும் தங்களுக்கு நிலைத்திருக்கட்டும். சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் அப்படிங்கிறது பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா கிரகங்களினுடைய அமைப்பு உங்களுக்கு சாதகமாக தாங்க இருக்குது. அதனால் பெரிய அளவில் பயம் கொள்ள தேவையில்லை. அப்படின்னாலும் சில விஷயங்களில் வந்து எதிர்பாராத வகையில் திருப்பங்கள் ஏற்படலாம், இல்லை தடங்கல்கள் ஏற்படலாம், சிக்கல்கள் ஏற்படலாம். அந்த மாதிரி வரக்கூடிய விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். அதாவது ஒரு புதிய முயற்சி மேற்கொள்கிறீங்க அப்படின்னா அதில் தடங்கள் வரும். இல்லை வந்து அரசு தொடர்பாக நீங்கள் ஏதாவது வேணும் அப்படின்னு நினச்சி இல்லை அதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா அதில் ஒரு சிக்கல் வரும். இல்லை எதிரிகளினுடைய தொல்லை இருக்கும். உங்களுடைய வியாபாரத்திலேயோ தொழிலையோ நீங்கள் ஏதாவது ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை பண்ண போகிறீங்க, இல்லை மேலும் வளர்ச்சி அடையணும் அப்படின்றதுக்காக விரிவுபடுத்த போகிறீங்க. இந்த மாதிரியான செயலில் செய்யும்போது அதில் மறைமுகமான எதிர்ப்புகள், மறைமுகமான எதிரிகளினுடைய தொல்லைகள், சின்ன சர்க்கிள்கள், சிக்கல்கள் வரத்தான் செய்யும். அதனால் கொஞ்சம் வந்து திட்டமிட்டு யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாமல் நீங்கள் செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா எதிர்காலத்திற்கு முன்னேற்றத்திற்கு தேவையான சில சின்ன விஷயங்களை செய்ய ஆரம்பிப்பீங்க. சிக்கலில் சிக்கிக்கொள்ளாமல் உங்களை நீங்கள் பத்திரமா பார்த்து கொள்ளுங்க, அது ரொம்ப நல்லது. குடும்பத்தில் நல்ல பெயர் பலருக்கும் கிடைக்க பெறலாம். வேலை செய்யக்கூடிய இடத்துல நல்ல பெயரும் வாங்குவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. உங்களுடைய திறமை வெளிப்படுவதன் மூலமாகவும் உங்களுடைய திறமையை நீங்கள் வெளிக்காட்டுவதன் மூலமாகவும் தங்களுக்கு பணியிடத்தில் உயர் பதவிகள் கிடைக்கலாம், சலுகைகள் கிடைக்கலாம். இல்லை நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை உங்களுடைய உத்தியோகத்தில் எதிர்பார்த்துருக்கீங்களோ அது தங்களுக்கு கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கலாம். அதே மாதிரி வியாபாரம் தொழில் அப்படின்னு வரும்பொழுது சின்ன பிரச்சனைகள் அவ்வப்போது வந்து தாங்க போகும். அது சரி செய்யக்கூடிய பிரச்சனை தான், இருந்தாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். மற்றபடி ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்த பாருங்கள். உடல் பருமனாக இருக்கிறவங்க உடல் எடையை குறைக்க முயற்சிகளை மேற்கொள்ளுங்க. மற்றபடி எல்லாம் தங்களுக்கு வந்து இந்த காலம் சுமூகமாகத்தான் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். எதிர்பார்த்த பணவரவு கைக்கு வந்து சேர வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் சிறிது கால தாமதமோ இல்லை சிறு இடைஞ்சலோ வர வாய்ப்புகள் இருக்க பெற்றாலும் எதிர்பார்த்த பணவரவு கண்டிப்பாக வந்து சேருங்க. கடன் சுமை அப்படிங்கிறது கொஞ்சமாகத்தான் குறையும். அதே போல் நிதி நிலைமை அப்படிங்கிறது ஓரளவுக்கு செயற்படும் அப்படின்னு சொல்லலாம். சேமிப்பையும் ஓரளவுக்கு சரிகட்டி விடுவீங்க. வேலையில் இருக்கக்கூடிய தங்கள் தலை மேலே பெரிய அளவில் சுமை சுமத்தப்படும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடும் இருக்க பாருங்க. அது எல்லாத்தையும் செய்து முடிக்கிறதுக்குள்ளாக உடல் அசதி ஏற்படலாம், உடல் ஆரோக்கியம் கெட்டு போகவும் வாய்ப்புகள் இருக்கு. அதனால நல்ல சாப்பாடு, நல்ல தூக்கத்தை வந்து இந்த காலத்தில் நீங்கள் செய்ய வேண்டியதில் முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். நல்லா சாப்பிடணும், நல்லா தூங்கணும், சரியான ஓய்வு எடுக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படிங்கிறதையும்
கவனத்தில் கொள்ள வேண்டியது முக்கியமான ஒன்று. எந்த அளவுக்கு வேலை முக்கியமோ அந்த அளவுக்கு தங்களுடைய ஆரோக்கியமும் முக்கியம் அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்து கொண்டு செயல்பட பாருங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கூடுதல் உழைப்பு போட வேண்டியதாகவும் இருக்கலாம். கொஞ்சம் பார்த்து பக்குவமாக நடந்து கொள்ளுங்க. அதே சமயம் மற்றொரு புறம் பார்த்தோன்னா மதிப்பும் மரியாதையும் உயரக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். தங்களுடைய பிரச்சனைகளை நீங்களே எதிர்கொள்ளும் விதம் மிகவும் அழகாக இருக்கும் அப்படின்னும் சொல்லலாம். அடுத்தவர்களுடைய பிரச்சனைகளையும் மிக மிக சுலபமாக தீர்த்து வைப்பீங்க. புத்திசாலித்தனமாக நடந்து கொள்வீங்க. வியாபாரத்தில் இருக்கக்கூடிய சிக்கலை அழகாக அவிழ்த்தும் விடுவீங்க. வாடிக்கையாளர்களை கவருவதில் இந்த காலம் தங்களுக்கு பெரிய அளவில் முக்கிய பங்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். தங்களுடைய அழகு, வசீகரம் எல்லாமே இந்த காலகட்டத்தில் சற்று கூடி இருக்கும். காரணம் திறமையான சிந்தனை. இறைவனுக்கு நன்றி சொல்லுங்க. அனைத்துமே சுபமாக நடந்து முடியும். அதே சமயம் நேர்மை, நியாயம், கடமை, கட்டுப்பாடு அப்படின்னு இந்த காலகட்டத்தில் நீங்கள் இருப்பீங்க. நீங்களும் குறுக்கு வழிக்கு போக மாட்டீங்க. உங்களை சுற்றி இருப்பவர்களையும் நேர்வழியில் நடத்தி செல்வீங்க. இதனாலேயே சில பல சிக்கல்களை தாங்கள் எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை உண்டாகலாம். இருப்பினும் பொறுமையை கையாளுங்க. வேலை செய்யக்கூடிய இடத்துல தங்களது வேலையை மட்டும் பார்ப்பது அவசியமாகிறது. அடுத்தவர்களுடைய பிரச்சனைகளை மூக்க நுழைக்க வேண்டாம். அடுத்தவர்கள் என்ன விஷயமாக ஆலோசனை கேட்டாலும் அதில் பெரியதளவில் ஆர்வமும் காட்ட வேண்டாம். அது உங்களுக்கு பிரச்சனையையும் ஏற்படுத்தலாம். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த நல்லது, எதிர்பார்த்த லாபம் கிடைக்க வாய்ப்புகளும் இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை உண்டாகவும் வாய்ப்புகள் இருக்க பிறக்கிறது. மற்றொரு புறம் இந்த காலகட்டத்தில் சிறு பல சவால்களை எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம். வாழ்க்கையில் முன்னேற நிறைய போராட்டங்களை கடக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கத்தான் செய்யும். நிறைய உழைத்தாலும் குறைந்த பணமே தங்களுக்கு கிடைக்கும். இருந்தாலும் நீங்கள் எதற்கும் வருத்தப்பட வேண்டாம். இறைவனின் ஆசீர்வாதம் தங்களுக்கு இருக்க பெறுகிறது. எந்த வேலையாக இருந்தாலும் கூடுதல் கவனத்தோடு இருக்க பாருங்க. கவனக்குறைவாக இருந்தால் பிரச்சனைகள் மேலும் அதிகரிக்கலாம். அதே சமயம் அதிக வட்டிக்கு கை நீட்டி கடன் வாங்க வேண்டாம். தங்களுடைய சேமிப்பை உயர்த்துவதற்குண்டான வழியை மட்டும் பாருங்க. அதுவே உங்களுக்கு பல வகைகளில் நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்பையும் நல்கும். நிறைய நல்ல வாய்ப்புகள் தங்கள் இல்லம் தேடி வரும். சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்க. அதே போல் வேலை இல்லாமல் கஷ்டப்படுபவர்களுக்கு இந்த காலம் முடிவதற்குள்ளாக நிச்சயம் நல்ல வேலை கிடைக்க அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கு. ஆரோக்கியத்தில் மட்டும் சற்று கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியமாகிறது. அதே சமயம் உறவுகளோடு வாக்குவாதம் செய்ய வேண்டாம். கணவன் மனைவிக்கு இடையில பொறுமை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. தேவையில்லாமல் சண்டை போட்டு வாக்குவாதம் செய்ய வேண்டாம். செலவை குறைச்சிட்டு சேமிப்பை அதிகரிக்க பாருங்க. மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் இருக்க பெறும் அப்படின்னு சொல்லலாம். ஆரம்பத்தில் கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்க பெறும். இருந்தாலும் எல்லா வேலையும் நடந்தாலும் போக போக பார்த்தோம் அப்படின்னா சிறிது மந்தமான சூழ்நிலை உண்டாகவும் செய்யலாம். தங்களுடைய முன்னேற்றத்தை தடுக்க சில எதிரிகள் சூழ்ச்சி செய்யவும் வாய்ப்புகள் இருக்கு. வேலை செய்யக்கூடிய இடத்துல கவனமாக இருக்க பாருங்க. அதே சமயம் வரக்கூடிய வருமானத்தை சேமித்து வைத்து கொண்டாதான் இந்த காலகட்டத்தை நீங்கள் சுமூகமான சூழ்நிலையோடு கடந்து செல்ல முடியும் அப்படின்னு சொல்லலாம். பிரச்சனைகள் வந்தாலும் தங்களுடைய தைரியம் மட்டும் எக்காரணத்தை கொண்டும் குறையவே குறையாது அப்படின்னு தான் சொல்லணும். போராடி வெற்றி அடைய என்ன முயற்சிகளோ அது எல்லாத்தையும் நீங்கள் மேற்கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. ஏற்ற இறக்கங்கள் நிறைந்த இந்த காலகட்டத்தை நீங்கள் சமாளித்து வெளிவர இறை வழிபாடு செய்வது தான் தங்களுக்கான ஒரே வழி அப்படின்னு சொல்லலாம். இருப்பினும் இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய அளவில் நல்ல மாற்றங்களை எதிர்கொள்வீங்க. கடன் பிரச்சனை தீர ஆரம்பிச்சிடும். நிதி நிலைமையும் ஓரளவுக்கு சீராகவும் வாய்ப்புகள் இருக்கு. குடும்பத்தில் சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடைபெறலாம். சுப செலவுகள் இதன் காரணமாக உண்டாக பெறும். மனதிற்கு பிடித்தமான வேலை கிடைப்பதற்கு வாய்ப்புகளும் இருக்கு. புதிய வேலை, புதிய தொழிலுக்கு முயற்சியும் செய்வீங்க. அதே சமயம் கோர்ட்டு கேஸ் வழக்குகள் தங்களுக்கு சாதகமாகவும் முடியும். சொத்து சேர்க்கையும் இருக்கும். இந்த காலகட்டத்தில் அளவில்லா ஆனந்தம் கிடைப்பதற்கான வாய்ப்பும் தென்படுங்க. அதே மாதிரி இது நாள் வரைக்கும் கற்று வைத்திருந்த வித்தைகளை எல்லாம் இறுக்கிவிட போகிறீங்க. வேலையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். தொழிலுக்கும் நல்ல முன்னேற்றம் காணப்படும். புதிய முதலீடுகளை தாராளமாக செய்யலாம். தொழிலை விரிவும்
மேம்படுத்தலாம். வாழ்க்கையில் எவ்வளவு நல்ல முன்னேற்றங்கள் கிடைத்தாலும் தங்களுடைய நேர்மை மட்டும் எக்காரணத்தை கொண்டும் மாறவே மாறாது. எதுவாக இருந்தாலும் தர்மத்தின் பாதையிலேயே பயணிக்கவும் செய்வீங்க. ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனத்தை செலுத்த பாருங்க. அதே சமயம் பல பேருக்கும் கொஞ்சம் கூடுதல் பொறுப்புகள் இந்த காலகட்டத்தை இருக்கத்தான் செய்யும். வழக்கத்தை விட வேலை சுமை அதிகமாகவும் இருக்கலாம். உடல் அசதி ஏற்படும். குடும்பத்தின் பிரச்சனைகளை பார்ப்பதற்கு நேரமே இருக்காது. இதனால் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகளும் வரத்தான் செய்யும். பிள்ளைகளோடும் மனைவியோடும் வாக்குவாதம் வர வாய்ப்புகளும் இருக்கிறது. அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இருந்து கொள்ள பாருங்க. எவ்வளவுதான் வெளியிடத்தில் வேலை இருந்தாலும் குடும்பத்தையும் ஒரு பக்கம் பார்ப்பது தங்களுடைய கடமை அப்படிங்கிறதையும் மறந்துவிட வேண்டாம். ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்த பாருங்க. நீண்ட தூர பயணத்தை முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்து கொள்ளுங்க.